மாரி செல்வராஜ் அந்த மண்ணின் மைந்தர். அவர் ஒரு கலை போராளி. அப்ப அவர் களத்திலே அந்த மண்ணின் மைந்தர்களுக்காக வேண்டி அவர் நிக்கிறார், களத்துல நிக்கிறாரு. பேரிடர் மீட்பிலே போய் ஒருவன் பங்கேற்பதை ஏன் நீ பங்கேற்கிறாய் என்று கேட்கிற அரசியல் கட்சி உலகத்துல எங்கேயாவது இருக்கா? பேரிடர் மீட்புக்காக வேண்டி வேலை செய்யறவனை பார்த்து நீ ஏன் வந்தேன்னு கேட்கிறானா? எவ்வளவு மோசமான ஒரு வன்ம அரசியல் வருது. இனிமேல் பருவமழையே கிடையாது, புயல் மழைதான் இனிமேல் பொழியும். வானிலை அறிக்கை சொல்லுகிற அளவையெல்லாம் தாண்டி ஒரு 200 ஆண்டு காலம் பெய்யாத மழை பெய்திருக்கிறது. அந்த அம்மா தூங்கிட்டாங்க, எழுப்ப முடியாதுங்கிறதுக்காக உத்தரவுக்காக காத்திருந்தாங்க. மொத்தமா திறந்து விட்டு சென்னை முழுகுச்சு 2015. அந்த மாதிரி இருக்கிறது அரசாங்கம். ஸ்டாலின் தூங்கி கொண்டிருக்கிறாரா? எல்லாரும் வேலை செய்கிறார்கள், வேலை செய்யாதவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். ஆமா, அண்ணாமலை என்ன செஞ்சாரு? நீர்நிலை எல்லாம் வந்து எங்களுக்கு பாதுகாக்கப்படணும், அதனால பரந்தூர் விமான நிலையம் வந்து இங்க வைக்க கூடாதுன்னு பாஜக சொல்லுதா? இல்ல. நைனா நாகேந்திரன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கணுக்கால் அளவு தண்ணியில ரெண்டு ஒரு படகையும் கொண்டு வந்து வச்சு ஒரு போட்டோ ஷூட் எடுத்து போடுறாங்க. பேரிடர் நடந்திருக்குது, இங்க நிக்கிறதா அல்லது கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தையில் பங்கெடுப்பதா? பேரிடர் மீட்புக்கு உதவாத ஒரு ஒன்றிய அரசாங்கம் அதிகாரத்திலே நீடிக்க கூடாது என்பதற்கு அவர் வேலை செய்கிறார். சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு வீடியோல பேசுறாரு, கரண்ட விடுங்கடா அப்படிங்கிறாரு. ஏதாவது ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறதா? ஏன்னா நாம் தமிழர் தம்பிகள் வந்து அம்பிகளுக்காக வேலை செய்கிறவர்கள், அவர்களுக்கு அது வந்து புரியாது. நீர்நிலைகளை ஆக்கிரமித்ததுல வந்து 99 ஆண்டுகளுக்கான அக்ரிமெண்ட்ல ஒரு ஏக்கர் ₹1 கொடுத்திருக்காரு எம்ஜிஆர். அப்ப அதிமுக காலத்திலே நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை ஏன் அவர்கள் பத்திரமாக ஒழிக்கிறார்கள்? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் ராஜகம்பீரன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். தென் மாவட்ட மழை வெள்ளம் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது. என்ன விமர்சனங்கள் சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பாகவே சொல்றேன், நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் வந்து குறிப்பாகவே பேசுறாங்க, அங்கே வந்து தூர்வாரப்படலை, நீங்கள் தூர்வாரி இருந்தீங்கனாலே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, சுற்றி ஏகப்பட்ட குளங்கள் இருக்குது, நம்ம முன்னோர்கள் கட்டி வச்ச குளங்கள் இருக்குது, அதிலெல்லாம் நீங்கள் ஒழுங்காக தூர்வாரி இருந்தீங்கன்னா இவ்வளோ வெள்ளம் வந்திருக்காது. தண்ணி வரும், குளத்துக்கு போவோம், ஆற்றுக்கு போவோம், கடலுக்கு போவோம், பிரச்சனையே இருந்திருக்காது. இந்த திராவிட அரசு தான் வந்து செய்யவே இல்லை, 1998க்கு பிறகு இது செய்யவே இல்லை. இப்படியான விமர்சனங்கள் வந்து மையமாக மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனைக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். ஆட்கள் போறாங்க, ராணுவம் வருது, வேலை செய்யறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்க இது செய்யல அப்படின்ற ஒரு மையமான குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா? எப்படி பாருங்க. இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் குறிப்பிடுகிறார், இனிமேல் பருவமழையே கிடையாது, புயல் மழைதான் இனிமேல் பொழியும் என்று இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறார். காலநிலை மாற்றம் நடந்திருக்குது சொல்றாங்க. அப்ப இந்த பருவநிலை மாற்றம் என்பதும் புவி வெப்பமயமாதல் என்கிறதும் ஒரு நீண்டகால பிரச்சனை. பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த போது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அந்த மலை உயரத்திலே உச்சியிலே இருந்த மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு தேயிலையை பயிரிட வேண்டும் என்பதற்காக. ஏனால் தேநீர் அருந்துவது, காஃபி அருந்துவது எல்லாம் தமிழர்களினுடைய பழக்க வழக்கத்திலே கிடையாது, அவர்களுடைய வாழ்வியல்ல அது கிடையாது. அப்ப அவர்களுக்கு வந்து தேயிலை பயன்பாட்டிற்கு அவர்கள் வந்து தேநீர் குடித்து பழக்கப்பட்டவர்கள் என்கிறதுனால டீ காஃபி இல்லாம அவங்களுக்கு வந்து அவங்களோட பழக்கத்தை தான் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மரங்களை எல்லாம் வெட்டி அவர்கள் வந்து தேயிலை தோட்டங்களாக மாற்றினார்கள் என்று 1900 ஆண்டுகளிலே மாற்றினார்கள் என்பது வரலாறு. அந்த மலை உச்சியிலே இருந்த மரங்கள் எல்லாம் மேகங்கள் அப்படியே வருகிற போது, திரண்டு வருகிற போது, அந்த குளிர் காற்று மென்காற்றிலே அந்த மரங்களின் மூலமாக அந்த காற்றும் சலனம் ஏற்பட்டு மழையாக பொழியும். அது இப்பொழுது மலைகள் ஏறத்தாழ வெட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஏற்கனவே பிரிட்டிஷ் காலத்திலே மரங்கள் வெட்டப்பட்டது, அது தேயிலை தோட்டங்களாக மாறியது. இப்படி இயற்கை சார்ந்த பலவிதமான சிதைவுகள் ஏற்கனவே நிகழ்ந்திருக்கிறது. நான் சொல்லுகிற ஆண்டிலாம் திமுக தோன்றவே இல்லை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நாம் தமிழர் தம்பிகள் வந்து அம்பிகளுக்காக வேலை செய்கிறவர்கள், அவர்களுக்கு அது வந்து புரியாது. திராவிட இயக்க அரசியலிலே அவர்கள் சமூக நீதி கோட்பாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலே பல மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள். காமராசர் பள்ளிக்கூடம் திறந்தார் என்றால் பல கல்லூரிகளை வந்து கலைஞர் திறந்திருக்கிறார், பல மருத்துவ கட்டமைப்புகள் உருவாகி இருக்கிறது. ராஜீவ்காந்தி மருத்துவமனை மாதிரியான மருத்துவமனையுடைய உள்கட்டமைப்புகள் வசதிகளை எல்லாம் பார்க்கிற போது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இணையாக இருக்கிறது என்றெல்லாம் வட மாநிலங்களிலே இருந்து வரக்கூடிய மருத்துவர்கள் அதை பாராட்டுகிறார்கள். குஜராத் மருத்துவர்கள் கூட சமீபத்தில் வந்து அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே எத்தனையோ வளர்ச்சி திட்டங்கள் இருந்தாலும் இவர்களால் எதை குறை சொல்ல முடிகிறது என்று சொன்னால், ஏறத்தாழ படித்து நாம் எல்லாம் வந்து வேறு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறோம். ஏறத்தாழ விவசாயத்தை வந்து கைவிட்ட ஒரு தலைமுறையாக நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறதுடைய விளைவாக விவசாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அது குறிப்பாக இயற்கை விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடப்பட்டதற்கு பின்னால்
ஏரிகளை குளங்களை பாதுகாப்பதில் விவசாயம் வந்து சிறப்பாக நடைபெறுகிற போதுதான் அது பாதுகாக்கப்படும். அதிலே இருந்து ஒரு தலைமுறை வெளியேறுகிற போது என்ன ஆகுதுன்னா, நகரமயமாக்கல் உருவாகிற போது ஓரிடத்திலே எல்லாமே குவிக்கப்படுகிறது. நகரமயம் என்பது என்னன்னா அடிப்படையில சந்தை பொருளாதாரம் தான். பல கிராமங்களில பல வயல்கள்ல உருவான பழங்களையோ காய்கறிகளையோ ஓரிடத்துல சந்தைப்படுத்துவது மாதிரி பல்வேறு கிராமங்களினுடைய இதெல்லாம் வந்து ஒரு நுகர்வை வந்து ஓரிடத்துல குவிப்பது தான் நகரமயமாக்கல். அப்ப நகரமயமாக்கல் என்கிற ஒரு விஷயமும் கார்ப்பரேட் செக்டாருடைய அந்த வளர்ச்சி என்கிற அந்த அடிப்படையும் இதையெல்லாம் சேர்த்து வைத்து சிந்தித்தால் தான் இதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர, சென்னை போன்ற ஒரு பெருநகரத்துக்கு பொருந்தும். அங்க பெரும்பாலும் கிராமங்கள் தான். இப்ப அவங்க குறை சொல்றது விமர்சிக்கிறது எல்லாமே தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்துல 1 கிலோமீட்டருக்கு தண்ணி அடிச்சுட்டு வருது. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்க எதுவுமே செஞ்சு வைக்கல, தூர்வாரல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல, மக்களுக்கு அறிவுறுத்தல, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சுக்கோன்னு கூட சொல்லல, இப்படி எதுவுமே நீங்க செய்யல, அதான் பாதிப்பு காரணம்ன்றாங்க. பேரிடர் காலங்களிலே அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை சொல்லி இருக்கிறது. வானிலை அறிக்கை சொல்லுகிற அளவையெல்லாம் தாண்டி ஒரு 200 ஆண்டு காலம் பெய்யாத மழை பெய்திருக்கிறது. வரலாறு காணாத மழை என்று சொல்லுகிறார்கள். 200 ஆண்டு காலத்துக்கு முந்தைய மனிதன் வந்து இந்த மழையை எப்படி பார்த்தான் என்று நமக்கு தெரியாது. அப்ப அதையெல்லாம் அளப்பதற்கான கருவி இருந்ததா என்று தெரியவில்லை. இவ்வளவு ஊடகங்கள் என்ற காலகட்டத்தில் 200 ஆண்டு காலத்திற்கு முன்னால் இருந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இவர்கள் எப்பொழுதுமே வசதியாக என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இந்த ஏரிகள் குளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கும் மாற்று கருத்து கிடையாது. அது எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அது யாரெல்லாம் பாதுகாக்க வேண்டும்ங்கிற பொறுப்பு இருக்கிறது. இப்ப ஒரு ஊர்ல வந்து என்ன செய்வான்னா, ஒருத்தன் வந்து பிழைப்பு தேடுவதற்காக நகரமயமாக்கலுக்கு பக்கத்து ஊருக்கு வருவான், திருநெல்வேலிக்கு வருவான், நாகர்கோயிலுக்கு வருவான். அந்த பகுதி கிராமங்கள்ல இருக்கிறவன் அங்கங்க ஒரு பகுதியில வந்து குடிசை போட்டு வாழ்வாங்க. அவங்க ஒரு தொழில் செய்வாங்க. வசதி வாய்ப்பு இருக்கிற போது செங்கலை வச்சு கான்கிரீட் கட்டடம் கட்டுவாங்க. அது அரசு புறம்போக்கு நிலமாக இருக்கும். ஒரு குடியிருப்பு பகுதியை வந்து மக்கள் உருவாக்குவான். உருவாக்கிட்டு என்ன பண்ணுவான், லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஈபியில இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து கரண்ட் கனெக்ஷன் எடுத்துக்கிடுவான். அந்த பகுதியினுடைய தேவைகளை பயன்படுத்தி ஒருத்தன் மளிகை கடை வைப்பான். ஒருத்தன் வந்து என்ன செய்வான், ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை கொண்டு வந்து வைப்பான். இது மனிதனுடைய இயல்பு. என்னன்னா, மனிதர்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ, இப்ப திருவிழா கூடுகிற இடத்துல வந்து கடை போடுறானா இல்லையா, ஓட்டுக்காக ஒரு 5000 ஓட்டு இருக்கு, இங்க 500 ஓட்டு இருக்கு அப்படின்னா போகும்போது என்ன செய்வான், லோக்கல்ல இருக்க கவுன்சிலர் வந்து ஐயா அந்த ஓட்டு பூரா நமக்கு தான், பட்டா வாங்கி கொடுத்தா கிடைச்சிருமியாம்பா. அப்ப அரசு நிலங்கள் எல்லாம் அவரவர்களாக முதலில் ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். தனி மனிதர்கள் மீதும் தவறு இருக்கிறது. பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கிறவர்கள், இப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, நீர்நிலைகள் சென்னையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல பூரா என்ன செஞ்சாங்க, வள்ளல் பட்டம் வாங்குறதுக்காக என்ன பண்ணாங்க, டக்குன்னு போரூர் ராமச்சந்திராவுக்கு போய் நீ மெடிக்கல் காலேஜ் கட்டிக்க, நீ போய் வந்து ஜேபிஆர் போய் காலேஜ் கட்டிங்கன்னு நீர்நிலைகளை ஆக்கிரமித்ததுல வந்து 99 ஆண்டுகளுக்கான அக்ரிமெண்ட்ல 1 ஏக்கர் ₹1 கொடுத்திருக்காரு எம்ஜிஆர். விமர்சிப்பார்களா யாராவது? அவர் நீர்நிலை ஆக்கிரமிப்புக்கு அவர் மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறாரு. போரூர் ஏரி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, பல்வேறு ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எல்லா ஊர்லயுமே இந்த தவறு நடந்திருக்கிறது. இதை நம்ம ஒப்புக்கொள்கிறோம். இது பேரிடர் காலங்களிலே இது மறுபரிசீலனை செய்கிற போது இப்ப என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து ஆக்கிரமிப்பாளர்களை அகற்ற வேண்டும்னு ஜேசிபி எந்திரம் போகுதுன்னு வச்சுங்க. ஐயோ நாங்க 45 வருஷமா இங்கேதான் குடியிருந்தோம், அது புறம்போக்கடமா தான் இருக்கும், 45 வருஷமா இங்கேதான் குடியிருந்தோம், மக்களோட வயிற்றுல அடிக்கிறாங்கன்னு அரசாங்கத்தின் மீது குறை சொல்றாங்க. அப்ப ஆக்கிரமிப்பையும் நம்மளால அகற்ற முடியல. திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, 40% வந்து நீர்நிலைகள்ல வீடு கட்டியிருக்கான்னு திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டி சொல்லுது. இந்த நகரமயமாக்கல்ல எல்லா மாநகரங்களையும் இந்த ஆக்கிரமிப்புகள் இருப்பது என்பது அனைவருக்குமே தெரியும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சீமான் அவர்கள் வந்து அவருக்கு சொந்த ஊர் அரணையூர்னு ஒரு கிராமம். அந்த ஊரிலே போய் அவர் இயற்கை விவசாயம் செய்து கொண்டு ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு அங்கிருந்தே இணையதளத்தின் வழியாகவோ யூடியூப் வழியாகவோ அரசியல் கட்சியை கூட நடத்த முடியும். இன்னைக்கு நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு திரும்புங்க பாப்பா, எங்களை ஆடு மாடு மேய்ங்கன்னு சொல்றீங்கல்ல, நீங்க போங்களே பாப்பா. திரு அண்ணாமலை சொல்றாரு, முதலமைச்சர் ஒரு பெரிய ஒரு பேரிடர் நடந்திருக்குது, கூட நின்று வந்து வேலைகளை செய்யணுமா, அதை விட்டுவிட்டு நீ கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு, இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லிக்கு போயிருக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இல்லையா? திருநெல்வேலி பகுதியில அமைச்சர் தங்கம் தென்னரசு களத்திலே நிற்கிறார். தூத்துக்குடி பகுதியிலே கனிமொழி கருணாநிதி அவர்கள் வந்து களத்திலே நிற்கிறார். உதயநிதி ஸ்டாலின் திருநெல்வேலி பகுதிகளிலே போய் களத்திலே நிற்கிறார். இவர்கள் எல்லாம் யாரு? இவர்கள் எல்லாம் அமைச்சர்களா, அரசினுடைய பிரதிநிதிகளா, திமுகவினுடைய உறுப்பினர்கள் இல்லையா? அவங்க எல்லாம் திமுகவினுடைய அதிகாரமிக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லையா? அப்ப எதுவுமே நடக்கவில்லையா? ஜெயலலிதா வந்து என்ன செஞ்சாங்க, செம்பரபாக்கம் வந்து நீர்நிலையை திறப்பதற்கு வந்து இன்ஜினியர் அனுமதிக்காக காத்திருந்தாரு. அந்த அம்மா தூங்கிட்டாங்க, எழுப்ப முடியாதுங்கிறதுக்காக உத்தரவுக்காக காத்திருந்தாங்க. மொத்தமா திறந்து விட்டு சென்னை மூழ்கிச்சு 2015. அந்த மாதிரி இருக்கிறதா அரசாங்கம்? ஸ்டாலின் தூங்கி கொண்டிருக்கிறாரா? எல்லா அரசு எந்திரங்களும் அங்க முடுக்கி விடப்பட்டிருக்கிறதா இல்லையா? அங்க எல்லாமே வேலை செய்யறாங்களா இல்லையா? பேரிடர் மீட்பு குழு அங்கே வேலை செய்கிறதா இல்லையா? எல்லா தன்னார்வ தொண்டர்கள் அங்கு வேலை செய்யறாங்களா இல்லையா? மசூதிகள் திறக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? தேவாலயங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? கல்லூரியை வந்து சேவியர் கல்லூரியை திறந்து வைத்திருக்கிறார்களா இல்லையா?
அப்ப எல்லாரும் வேலை செய்கிறார்கள், வேலை செய்யாதவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். அப்படி சொல்றீங்க? ஆமா, அண்ணாமலை என்ன செஞ்சாரு? இந்த பேரிடர் மீட்பிற்கு அரசாங்கத்தை குறை சொல்கிற இவரு ஒன்றிய அரசாங்கம் 5000 கோடி வேணும் பேரிடர் மீட்புக்குன்னு போன முறை சென்னை வெள்ளத்திற்கே தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்ததா இல்லையா? நீங்கள் அதை வாங்கி தருவதற்கு ஏதாவது நீங்கள் மத்திய அரசாங்கம் பேசினால்தான், நாளைக்கு தமிழ்நாட்டிற்கு இதெல்லாம் செய்தால்தான் நமக்கு ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு நீங்க என்றையாவது பேசி இருக்கிறீர்களா? ஒன்றிய அரசு தரலன்னு நீங்க சொல்றீங்க. அவர் என்ன சொல்றாரு? நம்ம 900 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்துட்டோம், இப்ப இந்த 6000 ரூபாய் பணம் கொடுக்கறதுல பாதி பணம் ஒன்றிய அரசு கொடுத்தது அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. யாரோட பணம் அது? ஒன்றிய அரசு கொடுக்கிறது ஓகே, யாருடைய பணம்? நாம் கட்டிய வரி பணத்திலே இருந்துதானே அது கொடுக்குறாங்க. தனிப்பட்ட முறையில பாஜக தன்னுடைய நிதியில இருந்து ஏதாவது கொடுக்கறதா? இல்ல, அதை யாரும் அரசாங்க ரீதியாக தானே கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, பிரச்சனையை தீர்ப்பதற்கு, ஒட்டுமொத்தமாக பேரிடர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு வருகிற இடத்துல பதில் இல்லை. அப்ப எப்படி இவங்க பார்ப்பாங்கன்னா, பரந்தூர் விமான நிலையம் கட்டுவதற்கு இடம் வேணும் அப்படிங்கிறத, அங்கு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவது, அங்கே மோசமான சூழ்நிலை வருது அப்படின்னு ஒரு பக்கம் போராடுறாங்க. அந்த பரந்தூர் விமான நிலையம் யாருடைய திட்டம்? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டம். தமிழ்நாடு அரசு அதற்கான இடம் தருகிறது. இருக்கிற இடங்களை எல்லாம் சுற்றி பார்க்கறாங்க, அதுல இதுதான் பொருத்தமான இடம், குறைந்த சேதாரம் இருக்கிற இடம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அப்ப பாஜக என்றைக்காவது நீர்நிலை எல்லாம் எங்களுக்கு பாதுகாக்கப்படணும், அதனால பரந்தூர் விமான நிலையம் இங்க வைக்க கூடாதுன்னு பாஜக சொல்லுதா? இல்ல. அப்ப இவர் தந்திரமாக என்ன செய்யறார்கள்னா, எந்த பாதிப்பு நடந்தாலும் அதை மாநில அரசின் மீது அவர்கள் ஒரு பழியாக சுமத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உதயநிதி களத்தில் இருக்கிறார், வேலை செய்கிறார், அதை பாராட்டுங்க முடிஞ்சா. உதயநிதி வேலை செய்யறார், மாரி செல்வராஜ் ஏன் கூட கூட்டு சுத்திட்டு இருக்கிறார்? மாரி செல்வராஜ் அந்த மண்ணின் மைந்தன், அவர் ஒரு கலை போராளி, ஒடுக்குமுறை அரசியலுக்கு எதிரான படங்களை அவர் எடுத்திருக்கிறார். அப்ப அவர் களத்திலே அந்த மண்ணின் மைந்தர்களுக்காக வேண்டி அவர் நிக்கிறாரு, களத்துல நிக்கிறாரு. அவருடைய படத்துல கதாநாயகனாக நடித்தவர் இன்றைக்கு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. அவர் களத்திற்கு வருகிற போது மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அவரிடத்துல போய் அவர் கோரிக்கை வைக்கலாம். அந்த மக்களுக்காக வேண்டி அவர் ஏதாவது ஒரு கோரிக்கைகளை வைக்கலாம், எளிதாக நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். பேரிடர் மீட்பிலே போய் ஒருவன் பங்கேற்பதை ஏன் நீ பங்கேற்கிறாய் என்று கேட்கிற அரசியல் கட்சி உலகத்துல எங்கேயாவது இருக்கா? நீ ஏன் சாவு வீட்டுக்கு போய் நீ ஏன் வந்தன்னு கேட்க முடியுமா? யாரையாவது நீ எதுக்கு இங்கெல்லாம் வர்றன்னு கேட்க முடியுமா? ஒரு துயரம் நடந்திருக்கிறது. கருப்பு கண்ணு கட்டிய தூரம் பூரா தண்ணீர் காடாக காட்சி அளிக்கிறது, பேருந்து நிலையம் மிதக்கிறது, மருத்துவமனைகள் மிதக்கிறது. அப்பொழுது பேரிடர் மீட்புக்காக வேண்டி வேலை செய்யறவனை பார்த்து நீ ஏன் வந்தேன்னு கேட்கிறானா, எவ்வளவு மோசமான ஒரு வன்மம் அரசியல் இவர்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நான் பார்க்க முடியும். ஆறு உடைந்து விடும், சுத்தி இருக்கிற ஊரெல்லாம் தண்ணி வந்துடும், இப்படியாக கலெக்டர் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியே வந்தது. எல்லாரும் ஒரு பதட்டம், எல்லா பக்கமும் இந்த செய்தி தெரிய பதட்டம். அவர் முறையாக பேசுகிறார், தனக்கு கீழே உள்ள அதிகாரிகிட்ட பேசுறாரு, தாசில்தார்கிட்ட பேசுறாரு, ஆர்ஐகிட்ட பேசுறாரு. எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்திருங்க, வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதையெல்லாம் முன்னாடி கணித்து அவங்களை முன்னாடியே அப்புறப்படுத்தி இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. வானிலை அறிக்கை மழை பெய்யும் என்று சொல்லுகிற பல நாட்கள் மழை பெய்யாமல் இருக்கிறது. இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும், ஒரு வருடத்திற்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்யும் என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. இயற்கையோடு மனிதன் போரிட முடியவில்லை. இந்த வீழ்ச்சியான நேரத்திலே போய் வானிலை அறிக்கையில நீ ஏன் அன்னைக்கு அப்படியே சொன்ன, இன்னைக்கு அப்படி சொன்னான்னு கேட்க முடியாத மாதிரி தான் இது சொல்றது. நிர்வாகம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய என்ன சூழ்நிலை இருக்கிறதோ அதற்கான முயற்சியை அவர்கள் எடுக்கிறார்கள். அதை அப்படித்தான் பார்க்க வேண்டாம். ஏன் முன்கூட்டியே இடத்துல, அதாவது ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க, ஒருத்தனை விபத்துல கொண்டு அவசரமா கொண்டு ஐசியூல சேர்க்கும் போது அவனை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருது. அப்ப அவன் கேட்கிறான் டாக்டருக்கு, என்ன நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா அவரை காப்பாத்தி இருக்கலாம்னு சொல்லும் போது, ஆக்சிடென்ட் நடந்து 1/2 மணி நேரம் தானே ஆகுதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி இவங்க என்ன செய்யறாங்கன்னா, எல்லாத்துலயுமே ஒரு ஏட்டிக்கு போட்டியான ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யறாங்க. நிர்வாகம் என்ன கட்டமைப்பு இருக்கு? நான் இன்னொன்னு என்னன்னா, அரசாங்கம் என்பது முதல்ல யாரோ சில அரசு அதிகாரிகளோ காவல்துறையோ அதுவோ அல்ல. அரசினுடைய அங்கமாக ஒவ்வொரு பொதுமக்களுமே இருக்கான். அதைத்தான் நான் முதலே சொன்னேன். கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கிற போதெல்லாம், நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கிற போதெல்லாம் அவர்களை மட்டும் குற்றவாளியாக பார்ப்பதும், அதையே பொதுமக்கள் செய்கிற போதெல்லாம் அது ஒரு உரிமையாக பார்ப்பதுமான ஒரு இரட்டை மனநிலை நம்மளிடத்தில் இருக்கிறது, எல்லாருக்குமே இருக்கிறது. அதனால உங்களில் புனிதமானவர் யாரோ அவர் முதலில் கல்லறியுங்கள் என்று சொல்வதை போல, அதனாலதான் நான் சொல்றேன், ஆடு மாடு மேய்ச்சா போதும்னு அண்ணன் சீமான் சொல்றாருன்னா, அவர் ஆடு மாடு மேய்ச்சி காட்டணும்ல. அவர் வெளிநாட்டு ஷூவை போட்டுக்கிட்டு வெளிநாட்டு கார்ல போய்கிட்டு சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்பதற்காக நம்மாழ்வார் அவர்கள் காரை பயன்படுத்துவதில்லை, தெரியுமா உங்களுக்கு? அவர் வாழ்ந்த காலத்துல அவர் கார் பயன்படுத்த மாட்டாரு, அவர் கார்லாம் உண்டு, பயன்படுத்த மாட்டாரு. சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்க கூடாது என்பதற்காக அவர் குளிர்சாதனத்தை பயன்படுத்துறது கிடையாது, ஏசி பயன்படுத்துறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து விட்டு பிறருக்கு உபதேசிங்கள் தான் நம்முடைய கருத்து. மீண்டும் முதலமைச்சர் விவகாரத்துக்கு வர, அவர் இல்ல ஆனா வேலை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, வேலை நடக்கிறது சரி, இங்க ஒரு பேரிடர் நடந்திருக்குது, இங்க நிக்கிறதா அல்லது கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தையில் பங்கெடுப்பதா,
எது முக்கியம்னு ஒரு முடிவு எடுக்கலாம் இல்லையா? கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஏனென்றால் பேரிடர் மீட்புக்கு உதவாத ஒரு ஒன்றிய அரசாங்கம் அதிகாரத்திலே நீடிக்க கூடாது என்பதற்கு அவர் வேலை செய்கிறார். அப்ப அரசாங்கம் மாறும் என்று சொன்னால் இந்த பேரிடர் மீட்புக்கு எதிர்காலத்திலே நஷ்ட ஈடு கொடுப்பதற்கு, நிவாரணம் கொடுப்பதற்கு இந்த ஒரு 4-5 மாதத்திலே ஒரு அரசியல் மாற்றம் நிகழும், தேர்தல் வருகிறது, அரசியல் மாற்றம் நிகழ்ந்தால் இந்த மக்களுக்கு உதவ முடியும் என்பதற்காக முதலமைச்சர் இந்தியா கூட்டணியிலே பேசுவதான முறையானது. அது சரியா தானே செஞ்சிருக்கிறாரு. நீங்க வாரிசு அரசியல் சொல்றீங்க. முதலமைச்சர் இடத்துல நின்று உதயநிதி வேலை செய்தார்னு உங்களால சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? நீங்க ஒப்புக்கொள்ளுங்களேன். அவர் இடத்துல இவர் வேலை செய்யறான்னு ஒப்புக்கொள்ளுங்களேன் பாப்பா. எடப்பாடி வந்துட்டாருங்க எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சர் எங்கன்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல முடியாது. எடப்பாடி என்ன செஞ்சார் அதை சொல்லுங்க. எடப்பாடி வந்துட்டார், ரைட்டு. அதாவது சில பேர் என்ன செய்வான்னா, தண்ணி அதிகமா இல்லாத இடத்துல நின்று போட்டோ ஷூட் எடுக்கிறான். பல பேரை பார்த்து நைனா நாகேந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கணுக்கால் அளவு தண்ணியில நின்று ஒரு படகையும் கொண்டு வச்சு ஒரு போட்டோ ஷூட் எடுத்து போடுறாங்க சமூக வலைதளம். போறாரு. இந்த மாதிரி நேரத்துல கூட இவர்கள் விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார்கள்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பகுதியில் அதுல கூட சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோல பேசுறாரு, கரண்டை விடுங்கடா அப்படிங்கிறாரு. நீர்நிலை பெருகி தெப்பமா இருக்கிற இடத்துல கரண்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா மின் கசிவு ஏற்பட்டு பல உயிர்கள் பலியாவாங்க. அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறதா? சென்னை பெருவெள்ளத்துல எங்கெல்லாம் நீர் தேங்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் மின்சாரம் வராதுன்னு சொன்னா மின்சார வாரியம் உறுதியா சொன்னாங்க. கிட்டத்தட்ட நீர் வடிந்த பின்னாடிதான் மின்சாரம் போடப்படும். ஏன்னா ஒரு இடத்துல கரண்ட் விழுந்துருச்சுன்னா அது முழுக்க அந்த நீர்நிலை முழுக்க பரவிடும். யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? எனவே அடிப்படை அறிவோ, அறிவியல் அறிவோ, சமூக அறிவோ, பகுத்தறிவோ இல்லாமல் இவர்கள் தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஊடகங்களுடைய செயல்பாடுகள் மீது தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது. கடந்த முறை சென்னை வெள்ளத்திலையும் கூட இங்க 2 நாள்ல 3 நாள்ல பல இடங்கள் சரியாயிடுச்சு. ஆனா இவர்கள் தண்ணி தேங்கி இருக்கிற இடத்த மட்டுமே காட்டிக்கிட்டு மொத்தமா சென்னை முழுக்க தண்ணியில இருக்குது அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தது. எனக்கே பர்சனலா நிறைய பேர் ஃபோன் பண்ணி, என்னங்க சென்னையில இருக்கிறீங்க, தண்ணியில மிதக்குதுன்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா நான் நல்லா இருக்கேன் சொல்றோம் எல்லாருக்கும். ஆனா பலர்ட்டையும் கேட்கும்போது அவங்க இதைத்தான் சொல்றாங்க, சென்னையில இருக்கிற எல்லாருமே தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கிறதாக வெளியே உள்ளவங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, பதில் சொல்லி மாளல அப்படின்ற அளவுக்கு ஊடகங்கள் ஒரு தோட்டத்தை உருவாக்கி வைத்து விட்டது என்பது இந்த தரப்பு விமர்சனம். ஆளுங்கட்சி தரப்பு விமர்சனமா கூட அது இருக்கட்டும். இது போலவே அங்கேயும் நடந்து கொள்கிறார்களா இப்படி ஒரு கேள்வி வருது. 40% நீர்நிலைகளிலே வீடு கட்டி இருக்கிறார்கள் என்று திருப்புகழ் IAS கமிட்டி சொன்னது இல்லையா? அந்த 40% நீர்நிலைகளிலே வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய தாழ்வான பகுதிகளிலே நீர் வடிவதற்கு நெடுநாள் ஆனது. நகரினுடைய மைய பகுதியிலே 2 நாளில் இயல்பான வாழ்க்கை சென்னைக்கு திரும்பியது. இந்த நீர்நிலை எங்கெல்லாம் வடியலையோ, அதற்கு வடிகால் வசதி இல்லாத சூழ்நிலை எங்கெல்லாம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் இயல்பு வாழ்க்கை திரும்பவில்லையோ அந்த இடத்தில் தொடர்ந்து ஊடகங்கள் இது மாதிரி ஒளிபரப்பினார்கள். அது உண்மைதான். ஊடகங்கள் குறைகளை சுட்டி காட்டுவதற்கு ஊடகங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதை மட்டுமே சுட்டி காட்டுவதன் மூலமாக இவர்கள் யாருக்கு வேலை செய்கிறார்கள் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை கார்னர் செய்வது, ஆளுங்கட்சியை குற்றச்சாட்டு சொல்வது, தனிப்பட்ட முறையிலே ஸ்டாலினை குறை சொல்வது, திராவிட மாடல் தான் இதற்கு காரணம் என்று சொல்வது. ஏரியில தூர்வாருவதுன்னா அந்தந்த கிராம சபைகளிலே தீர்மானம் போட்டு அவர்களே ஏரியை தூர்வாருவதற்கு உண்டு. ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு அவரே நிதியை எடுத்துக்கொண்டு அவர் வேலை செய்ய முடியும். அதற்கெல்லாம் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அனுமதித்திருக்கிறது. ஒரு கலெக்டருக்கு என்ன அதிகாரமோ அந்த அதிகார நிதியை அரசு நிதியை கையாளுவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சட்டத்தில் இருக்கிறது. இதெல்லாம் ஊர் கூடி தேர் இழுக்கிற வேலை. இது ஒரு தனிநபர் மீது குற்றச்சாட்டு சொல்வது, ஒரு அரசியல் கட்சி மீது குற்றச்சாட்டு சொல்வது என்பதெல்லாம் தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிற வேலை தான். எல்லா நீர்நிலைகளையுமே நாம் தமிழர் கட்சியோ பாஜகவோ நாங்க இந்த இடத்துல நாங்க நீர்நிலையில நாங்க தூர்வாரி இருக்கோம். நீங்க சொல்லுங்களேன் பாப்பா. வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பணம் வருகிறது, நிறைய தம்பிகள்கிட்ட நீங்க வசூல் பண்றீங்கல்ல, நாங்கள் ஏதாவது ஒரு ஏரியை தூர்வாரி இருக்கிறோம், ஏதாவது ஒரு குளத்தை தூர்வாரி இருக்கிறோம். அவங்க அரசு பொறுப்புல இல்லங்க, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இதுல எல்லாவற்றையுமே அரசின் மீது சுமத்துவதுன்னு ஒரு இடம் இருக்கு. இல்ல இப்ப நீங்க என்ன சொல்லலாம், திமுக மட்டும் கேக்குறீங்களா? ஏன் அதிமுக 10 வருஷம் இருந்தது, அவங்களே ஏன் கேட்கலன்னு சொல்லலாம். ஆனா கேட்கவே கூடாது, விமர்சிக்கவே கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வரும்போது விமர்சனிக்க கூடாதுங்கிறது இல்லைங்க. அவர்கள் அதிமுக குறித்து எங்கேயாவது விமர்சிக்கிறாங்களா? அந்த அளவுக்கு கிடையாது. திமுகவை மட்டுமே குறிப்பிட்டு விமர்சிக்கிறார்கள். அப்ப அதிமுக காலத்திலே நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை ஏன் அவர்கள் பத்திரமாக ஒழிக்கிறார்கள்? அந்த கேள்வி நமக்கு வருகிறது. அதனால இதை கேட்க வேண்டியிருக்கிறது. திரு சீமான் அவர்கள் ஒரு நேர்காணல்ல பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, வெளிநாடுகள்ல வளர்ந்த நாடுகள்ல மழை பெஞ்சா தண்ணி நிக்காது, நம்ம நாட்டுல மட்டும் தான் தண்ணி நிக்குது, முன்னேறிய நாடுகள்ல தண்ணியே தேங்காது, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூ பண்றாரு. நெறியாளர் மறுக்கிறார், அப்படி இல்லைங்க, எல்லா நாட்டிலையும் மழை பெஞ்சதுன்னா தண்ணி தேங்கும், அப்புறம் அது வடிகால் மூலம் வேலை செஞ்சு செய்வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லைங்க, எந்த நாட்டிலையும் நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு.
அப்படி வெளிநாடுகள்ல மழை பெஞ்சா தண்ணி தேங்காதுன்னு ஏதாவது சிஸ்டம் வச்சிருக்காங்களா? சீமான் அவர்களுக்கு அரசியல் அறியாமை இருப்பது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு இது போன்ற சுற்றுப்புறல் சார்ந்த அறியாமையும் அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவர் பொது அறிவை வளர்த்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் அவர் பல பேருக்கு சொல்லுகிற இடத்துல இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, திடீர்னு நான் நெய்தல் படை அனுப்புவேன் மீனவர்களை பாதுகாக்கிறதுக்கு அப்படி சொல்றாரு. கப்பற்படை என்பது, கடற்படை என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, நான் நெய்தல் படை அனுப்புவேன்னு சொல்றாரு. நெய்தல் படையை நீங்க அனுப்புனீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுல உட்கார்ந்து நம்ம சாராயம் காய்ச்சனோம்னா அது குற்றம், அரசாங்கம் காய்ச்சனா அது தொழில், சட்டப்பூர்வமானது. நீங்கள் நெய்தல் படை அனுப்புனீங்கன்னா அவன் தீவிரவாதி வந்ததா தானே சொல்லுவாங்க. அப்ப எந்த அடிப்படையும் இல்லை. கைதட்டு வாங்குவதற்காக மேடைகளில் எதை வேண்டுமானாலும் கட்டுக்கதைகளை சொல்வது, ஆமைக்கறி கதை சொல்வது போல இன்னொரு வகைதான் இது. தவிர இது முழுக்க முழுக்க கோயபல்ஸ் பிரச்சாரத்தின் ஒரு பகுதி. ஸ்ரீவைகுண்டம் அங்க ஒரு ரயில் நின்றுகிட்டு இருக்குது. செந்தூர் எக்ஸ்பிரஸ் கிளம்பி அங்க மாட்டிக்கிச்சு. அதனால இப்போ தாமிரபரணியை தாண்டி வர முடியாது. பெரிய வெள்ளம் வந்துருச்சு. அந்த பக்கம் இன்னும் நிக்க தண்டவாளங்கள் எல்லாம் அரிச்சிருச்சு. இனியும் ரயில் வர முடியாது. இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல மாட்டிக்கிச்சு. இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நீங்க முன்னாடி யோசிக்க மாட்டீங்களா, தமிழக அரசு என்ன செய்தது, இப்படி ஒரு கேள்வி வருது. ரயில்வேன்றது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்குது இல்லையா? அது குறித்து ஏன் விமர்சனங்கள் வரல? ஏன் இங்க கேள்வி கேட்கிறாங்க? தனுஷ்கோடி பக்கத்திலே ரயில் போகிற போது புயலடித்து மொத்தமாய் ஒரு ரயில் கடலுக்குள்ளே கவிழ்ந்து காணாமல் போனது. உங்களுக்கு வரலாற்று தெரிந்திருக்கும். 1966 நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அதற்கு ஏன் கருணாநிதி குடும்பம் காரணமாக இல்லை என்று ஏன் இன்னும் பேசவில்லை என்பது எனக்கு புரியவில்லை. அதையும் சேர்த்துக்கங்க. அதுல திமுக தான் அதுக்கு காரணம்ங்கிறத, திமுக ஏற்கனவே தோற்றுவிக்கப்பட்டுருச்சு. அந்த கடல்ல போய் அந்த ரயில் விழுகும் போது ஏன் அதை போய் காப்பாத்தல அப்படிங்கிற கேள்வியை இதுக்குள்ள விமர்சனத்தில் நீங்க சேர்த்துக்கொள்ளலாம். அரசாங்கம் அதன் சக்திக்கு உட்பட்டு வேலை செய்கிறார்கள், அவ்வளவுதான். அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் மீது நாம் கேள்வி கேட்பதற்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக குற்றச்சாட்டு மட்டுமே சொல்வது என்பது இருட்டு இருட்டு என்று நீங்கள் கத்திக் கொண்டிருப்பதை விட ஒரு மெழுகுவர்த்தியவாது ஏற்றி வையுங்கள் என்பதான் நம்முடைய கோரிக்கை. இப்ப என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா ரயிலை நிறுத்திருப்பாங்கல்ல, இப்ப அது கிளம்பி மாட்டிக்கிச்சு இல்ல, அப்ப நீங்க அதுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல அப்படி சொல்றாங்க. இது ரயில்வே துறையை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. ரயில்வே துறை முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த அதிகார வர்க்கத்தை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. ரயில் சிக்னல் போட்டாங்களா போடலையாங்கிறதையும் மாநில அரசு கேட்கலைன்னு சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. யாருடைய அதிகார எல்லை என்னன்னு நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதிகாரம் இருக்கும். அடுத்த எல்லையில உங்களுக்கு இருக்காது. நீங்க போய் ஒரு எஸ்ஐட்ட நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்க, அந்த பகுதியில் நடந்த குற்றத்தை நீங்க விசாரிக்கலன்னு சொன்னீங்கன்னா அது வேற செக்ஷன், வேற ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட ஏன் சொல்லுவாங்க. இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்று சொல்லுங்க. இதற்கான அதிகாரம் யாருடைய அதிகாரத்தில் இருக்கிறதோ அவர்கள் மீது கேள்வி கேளுங்க. நான் வேணான்னு சொல்லல. ஆனால் இதை வைத்து அரசியல் செய்யாது. இது போன்றதெல்லாம் ஒரு பேரிடர் காலத்திலே, ஒரு 200 ஆண்டு காலத்திற்கான பின்னாடி நடந்த ஒரு பேரிடருக்கான மழையில ஒரு மோசமான மழை பெய்கிற போது, எல்லாரும் பாதிக்கப்படுகிற போது அவர்களை மீட்பதற்கு என்ன வழி? அவர்களுக்கு உணவு கொடுங்கள், அவர்களை பத்திரமான இடத்தில் தங்க வைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். இதுதான் நாம் பேச வேண்டியதை தவிர, அதை ஏன் நீ அன்னைக்கு செய்யலை, ஏன் நீ முந்தா நாளே செய்யலை என்று கேட்பதெல்லாம் ஒரு விதண்டாவாதமா இருக்கிறது. இதை இந்த நேரத்தில் அரசியல் செய்யாதீர்கள் என்பதுதான் நம்முடைய கருத்து. நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். தெளிவா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. மக்களுக்கு இது பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.